பக்தி கிளிட்ஸ் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பக்தி கிளிட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு காலகட்டத்திலுமே குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி என்று 3 கிரகங்களுடைய பயிற்சியை சொன்னாலும் கூட குறுகிய கால பயிற்சியாக இருந்தாலும் ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி தான். ஒரு மனிதன் அவசர கதியில ஏதோ ஒரு முடிவு எடுக்கின்றார். குடும்பமா இருக்கலாம், தொழிலா இருக்கலாம், அது வெற்றியும் நகரலாம், தோல்வியும் அடைந்து விடலாம். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல செவ்வாய் மட்டும் அவனுக்கு சிறப்பாக அமைந்து விட்டால், இவனுடைய பயிற்சி மட்டும் நமக்கு நலம் தருகின்ற வகையில் அமைந்து விட்டால் அற்புதமான யோக பலன்கள் எல்லாம் தருவார். அப்படிப்பட்ட செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 7/12/2025 இருந்து 16/1/2026 வரை விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு பயிற்சி ஆகின்றார். தனுசுக்கு பயிற்சி ஆகின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். அதே நேரத்தில் தனுசுல பாத்தீங்கன்னா மிதுனத்திலிருந்து குரு பகவானுடைய பார்வையும் படுகின்றது. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியே ஆக வேண்டும். இதே காலகட்டம் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 7ஆம் தேதி அங்கு வருகின்றார். அந்த செவ்வாயை சந்திக்கின்றார் யாருன்னு பாத்தீங்கன்னா சூரியன் 17ஆம் தேதி. அதே நேரத்தில் கலத்திரகாரர்கள் சுக்கிரனும் 20ஆம் தேதி சந்திக்கின்றார்கள். புதனை பொறுத்த வரைக்கும் 29ஆம் தேதி சந்திக்கிறார்கள். ஆக அற்புதமான பலம் வாய்ந்த நற்பலனை தரக்கூடிய 4 கிரகங்கள் ஒரு இடத்துல சந்திக்கின்றார்கள். சந்திக்கிற இடமும் தனுசு. அந்த வகையில பார்க்கும்போது மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வாறு இருக்கும் என்பதை நாம் பார்க்க போகிறேன். அற்புதமான ஒரு யோக பலனை தருவாரா என்பதை பார்க்கலாம். மிதுனராசியை பொறுத்தவரைக்கும் மிருகசீரிஷம் 3 நாள். மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் திருவாதிரை, மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா புனர்பூசம் 1, 2, 3. மிதுன ராசி அன்பர்களை ஒரு அருமையான சந்தர்ப்பங்க. என்னுடைய அனுபவத்துல பாத்தீங்கன்னா ஒரு கிரகத்தினுடைய பயிற்சியே முழுமையான பலன் தராது, மற்ற கிரகங்களுடைய பயிற்சி. அந்த வகையில பார்க்கும்போது பாத்தீங்கன்னா செவ்வாயோடு யாரெல்லாம் இணைகின்றார் என்று பாத்தீங்கன்னா சூரியன் இணைகின்றார், புதன் இணைகின்றார், களத்திரகாரகன் சுக்கிரன் இணைகின்றார். அது மட்டும் கிடையாதுங்க, குருவினுடைய பார்வையும் முழுமையாக பெறக்கூடிய ஒரு காரணம். அந்த வகையில் பார்க்கும் பொழுது மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் அதாவது ஒரு அதிசாரமானார். மிதுனத்திலிருந்து கடகம் நோக்கி நன்று திரும்பவும் மிதுனத்துக்கே வந்துவிட்ட ஒரு அற்புதம். குரு வந்து விட்டார், கவலையே பட வேண்டாம். அதே நேரம் பாத்தீங்கன்னா 11 கூடிய செவ்வாய் 8ஆம் தேதி முதல் 7ஆம் இடத்துக்கு மாறுகிறார். 12 கூடிய கலத்திரகார சுக்கிரன் 6ல் இருப்பது ஒரு கொஞ்சம் நன்மையை தரக்கூடியது. எந்த விதத்துல நன்மை தரும் என்று பார்த்தால் கணவன் மனைவிக்குள்ள உறவினர்கள் மத்தியில இருந்து வந்த கசப்புகள் மாறி ஒருவர் புரிந்து கொண்டு அற்புதமான ஒரு யோக பலனை பெறுவார்கள். அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அன்போ அந்யோன்ய வரலாம் 3 பேரு வேலுங்க. கலத்திரகாரகன் சுக்கிரன், புதன், செவ்வாய் இந்த 3 பேருமே அற்புதமான ஒரு இடத்துல சந்திக்கின்ற ஒரு காலகட்டத்துல நல்ல ஒரு மாற்றம். குடும்பத்தில் ஏன் இருக்கின்றோம், என்ன செய்ய போகின்றோம் என்றெல்லாம் தவித்த மனத்திற்கு ஒரு தாகத்தை தீர்ப்பது போல ஒரு நல்ல மாற்றத்தை தரும். திருமண யோகம் கிடைக்கும். தடைபட்டு போன திருமணம் அந்த தடை நீங்கி அருமையான ஒரு வாழ்வு. திருமணத்தை பொறுத்த வரைக்கும் காதல் திருமணமா இருந்தாலும் பெரியவங்க பார்த்து வைத்த திருமணமா இருந்தாலும் அற்புதமான ஒரு யோக பலனை தரும். தொழில நல்ல முன்னேற்றம் தரும். அதாவது நம்முடைய வெற்றிக்கு எது தடையோ அந்த தடையை நீக்குவதற்கான ஒரு அற்புதமான காலம். இதை மட்டும் நான் சொல்லிடுறேன். மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த நிலையை நீங்க பார்த்தாலே புரிந்து கொள்ளலாம். ஒரு முயற்சி எடுக்கிறோம்னா அந்த முயற்சிக்கு காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா செவ்வாய். எடுக்கின்ற முயற்சியை பாத்தீங்கன்னா அந்த தூண்டக்கூடிய தன்மை, அந்த எடுக்கின்ற முயற்சியை தூண்டக்கூடிய தன்மையை தரக்கூடியவன் யாருன்னா களத்திரகாரர்கள் சுக்கிரன். முயற்சி எடுத்துட்டோம், அந்த முயற்சிக்கான ஏற்பாடுகளை விரைந்து செய்கிறோம். ஆனா அந்த முயற்சியில் ஏற்படக்கூடிய பிரச்சனையிலிருந்து நம்ம காப்புகின்ற ஒரு மிகப்பெரிய சக்தி எதுன்னு பாத்தீங்கன்னா புதன். அந்த வகையில் இந்த மூவரும் அருமையான ஒரு காலகட்டத்துல மிதுன ராசிக்கு உதவி செய்கின்றார்கள். அதே நேரம் பாத்தீங்கன்னா யாரையும் எடுத்தெறிந்து பேச வேண்டாம். யாருடைய முன் கோபத்திற்கோ நாம் ஆளாக வேண்டாம். அது ஒன்றுதான் இந்த காலகட்டத்துல நீங்கள் கவனமாக இருக்கணும். அதே நேரம் பாத்தீங்கன்னா 9ஆம் வீட்டுல பாத்தீங்கன்னா யோககாரகன் என்று சொல்லக்கூடிய ராகு மோதல்களை ஏற்படுத்தக்கூடிய குடும்பத்துல, தொழில, வாழ்க்கையில சின்ன சின்ன மோதல்களை ஏற்பட்டு அதன் காரணமாக மன சங்கடங்களை ஏற்படுத்த இருப்பதனால கவனமாக இருக்கவும். பூர்வீக சொத்து பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அந்த பிரச்சனைகள் தீர்வதற்கான அற்புதமான யோக பலனையும் தரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் வாழ்வில் வந்தாலும் கூட அந்த பிரச்சனையிலிருந்து காக்கின்ற ஒரு அற்புதமான சக்தியை மூவர் தருகின்றார்கள் மிதுன ராசிக்கு. அது யாருன்னு பாத்தீங்கன்னா செவ்வாய், புதன், களத்திரக்காரன் சுக்கிரன். கவலையே பட வேண்டாம். ஒரு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தரக்கூடிய ஒரு பயிற்சி மிதுன ராசிக்கு இந்த செவ்வாய் பயிற்சி. அது மட்டும் கிடையாது, குருவினுடைய பார்வை தனுசுக்கு படுவதனால என்னுடைய அருமையான சந்தர்ப்பத்தையும்
மிதுன ராசி பெறுகின்றார்கள். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். தெய்வத்தின் அருளை மட்டும் சேர்த்து கொண்டீர்களால தடையில்லாத நிம்மதியான ஒரு வாழ்வு இந்த செவ்வாய் பயிற்சி அமையும். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் அந்த அங்கார பதவி வாங்கி கொடுத்தவர் மகா கணபதி. தெய்வம் முருகனாக இருந்தாலும் கூட ஒரு எளிய பரிகாரம், அங்கே இங்கே போய் அலைய வேண்டாம். 5 தேங்காயை மாலையாக கோத்து அருகில் உள்ள மகா கணபதிக்கு அணிவிப்பீர்களானால் அற்புதமான யோக பலன்களை தடைகளை நீக்கி நிம்மதி தருவார்.